பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அதுவும் பெரும் பாதையான வழி, அது பரிசுத்த பாதை, தீட்டு உள்ளவன் அது வழியாய் வருவதில்லை, அவன் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு திரிவதில்லை. அது வழியாய் போகிறவன் பேதையாய் இருந்தாலும் அவன் திசை கெட்டு திரிவதில்லை. இன்னைக்கு அநேகர் திசை கட்டு திரிகிறார்கள். அறிவாளியா இருக்கான், புத்திசாலியா இருக்கான், எப்படி போகணும்னு தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல, யாரை பின்பற்றணும்னு தெரியல. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன்னை நம்புகிறவர்களுக்கு அவன் பேதையா இருந்தாலும், அடிப்படை அறிவு இல்லாதவனாக இருந்தாலும், திறமையற்றவனாக இருந்தாலும் அவன் திசை கட்டு தெரியாதபடி சரியாய் போக வேண்டிய இடத்திலே அவன் போய் சேர்க்கிற பெரும் பாதையாக இது இருக்கிறது. வழியில் நின்று பூர்வ பாதை என்று அறிந்து அதிலே நடவுங்கள், அது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரும் என்று இறைமை சொல்லுகிறார். வழியில் நின்று நிறைய பேர் நின்று பூர்வ பாதை எது சரியான வழி என்று தெரியாமல் அலைந்து திரிகிறார்கள். மக்களே, நித்திய ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் சமாதானத்திற்கும் ஒரே வழி. யோவான் 14:6 சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பாதை எதுவாக இருக்கு, அந்த பாதை சமாதானம் உள்ள பாதையாக இருக்கிறதா, அந்த பாதை நீதியின் பாதையாக இருக்கிறதா, இல்லை திசை தெரியாமல் எங்கே போகும் தெரியாது இருக்கிற, எங்கே நான் போவேன் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த பாதையை வருகிறவனுக்கு இடரல் இல்லை, அந்த பாதையாய் வருகிறவனுக்கு சிங்கம் அங்கே இல்லை, அந்த பாதைகளை வருகிற ஆபத்து அங்கே இல்லை. கர்த்தர் வழியில் நின்று பூர்வ பாதை என்று அறிந்து கிறிஸ்துதான் வழி என்று எந்த ஒரு மனிதன் பின்பற்றி வருகிறானோ அங்கு சிங்கம் இல்லை, அழிவில்லை, நாசமோசம் இல்லை. அவன் பேதையாயிருந்த அறிவே இல்லாதவனாக இருந்தாலும் அவன் திசை கெட்டு போவதில்லை, அவன் நேர்வழியிலே அவன் நடக்கிறான். நீதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் 29 சொல்லுது, கர்த்தரின் வழி அது உத்தமருக்காரனும் அக்கிரமக்கரும் கலக்கம். நிறைய பேர் கலங்கி போகிறான். இந்த பரிசுத்த வாழ்க்கையில் வருவதற்கு அவன் கஷ்டம், தீட்டு உள்ளவன் வருவதில்லை, கேடுபாடு உள்ளவன் வருவதில்லை, ஒழுக்க கெட்டவன் வருவதில்லை, விபச்சாரக்காரன் வருவதில்லை, திருடன் வருவதில்லை. இந்த வழி பூர்வ பாதை, இது சரியான பாதை, இது நித்திய வாழ்வுக்கு இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அங்கே விடுதலையின் வழியை அது கொண்டு போய் சேர்க்கிறது, விடுதலையின் வாழ்க்கைக்கு அது கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வழியாய் வாருங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் தேவன் அழைக்கிறார். ஒருவேளை மக்களே, நீங்கள் திசை கட்டி தெரியலாம், எங்கே போகும் தெரியாமல் இருக்கலாம், திக்கு தெரியாமல் நீங்கள் நின்று அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கலாம். இருமனம் உள்ளவன் தன் வழியிலே அவன் நிலையற்றவராக இருக்கிறான் என்று யாக்கோபு. இருமனம் உள்ளவராக இருக்கிறீங்களா? இயேசு கை நீட்டி அழைக்கிறார், வாருங்கள், இந்த கர்த்தருடைய வழி உத்தமருக்கு அது அரணாயிருக்கிறது. சங்கீதம் 128 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப தேவன் ஒரு பாதை வைத்திருக்கிறார், வழியை வைத்திருக்கிறார், மனு மக்களுக்கு சமாதானத்தை தர, இளைப்பாறுதல் தர. இன்றைக்கு மக்களை நீங்கள் எந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார்கள்? யார் உங்களை கரை முடித்து நடத்துகிறார்கள்? அவர் வழி நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினார். இந்த வழியா இப்படி போகாதே, வழி நடத்தினார். நீங்க அந்த தேவனை நம்பி பாருங்கள். ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் திசை கெட்டு போக மாட்டீர்கள். நாம் ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம் தாராளம். இன்றைக்கு அந்த தேவனுடைய கரம் பிடித்து நடத்துங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் சொன்னவர் நீங்கள் இடறி போகாதபடி நீதியின் வழியிலே நியாய பாதையிலே அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை வழி தெரியாமல் திசை தெரியாமல் ஒருவேளை அலைந்து கொண்டிருப்பீர் என்றால் மனம் திரும்பி வாருங்கள், இயேசுவின் வழியிலே வாருங்கள், கர்த்தருடைய வழியிலே வாருங்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்ல, அவர் வெளிச்சத்தில் வழியிலே நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல், உங்கள் வாழ்க்கையில சமாதானம், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். இதை ஏசாயா 35:8 வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நீதிப்படி, அங்கு சிங்கம் இல்லை, எதிரிகள் இல்லை, துரோகிகள் இல்லை, ஆண்டவர் சரியாக நடத்துவார். ஆசீர்வதின் தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.